ஒரு அழகான கிராமம். காலை நேரம். கோழிகள் கூவின. மாடுகள் கம்பியில் கட்டப்பட்டு இருந்தது. நெல் வயலில் காற்று அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த கிராமத்தோட ஓரத்துல ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த வீட்ல பூமிகான்னு ஒரு 13 வயது சிறுமி இருந்தா. அவள் அப்பா முத்தையா. அவர் ஒரு தினக்கூலி விவசாயி. அவள் அம்மா மீனாட்சி வீட்டு வேலை செய்பவள். ஒரு நாள் காலை மீனாட்சி, பூமிகா, கண்ணு எழுந்துட்டியா? பூமிகா உடனே எழுந்துட்டேனம்மா, முதல்ல பசுவுக்கு தீனி போட்டு வரேன் என்று கூறினாள். முத்தையா, இந்த பொண்ணு இருக்கிறதால தான் எனக்கு தினமும் வேலைக்கு போற சக்தி வருது என்று கூறினார். மீனாட்சி மெதுவாக, பணம் இல்ல முத்தையா, ஆனா நம்ம பொண்ணுக்கு நல்ல புத்தி இருக்கு என்று கூறினாள். அந்த வார்த்தைகள்ல ஒரு அம்மாவோட நம்பிக்கை இருந்தது. பூமிகா பழைய புத்தகங்களை ஒரு துணிப்பையில போட்டுட்டு பள்ளிக்கு நடந்து போனான். வெயில் மழை இப்படி எதுனாலும் காலில் செருப்பே இல்லாம நடந்தே போவா. அவன் மனசுல எப்போதுமே இந்த புத்தகமே என் எதிர்காலம் என்று நினைத்து கொள்வாள். அவள் அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சா. அரசு உயர்நிலை பள்ளி சுவர் சாய்ந்திருந்தாலும் ஆசிரியர்களின் வார்த்தைகள் குழந்தைகளின் வாழ்க்கையை நேராக நிமிர்த்தும். அந்த பள்ளியில் ராமசாமி என்ற ஒரு முக்கியமான ஆசிரியர் இருந்தார். ஒரு நாள் வகுப்பில் ராமசாமி ஆசிரியர், குழந்தைகளே, பணம் இல்லாதவன் கூட படிச்சா பெரியவனாகலாம், ஆனால் சோம்பேறி இருந்தா பணம் இருந்தாலும் அவன் வாழ்க்கை நிற்காது என்று கூறினார். அந்த வார்த்தைகள் பூமிகாவின் மனசில் விதையாய் விழுந்தது. அதே பள்ளியில்தான் செல்வி படித்தாள். செல்வி வீடு கிராமத்தின் பெரிய வீடு, கார், வேலைக்காரர்கள், பெரிய வாசல். அவள் அப்பா நாராயணன் கிராமத்துல பெரிய பணக்காரர். ஒரு நாள் காலை செல்வி காரிலிருந்து இறங்கும்போது, அப்பா, இந்த மண்ணெல்லாம் என் ஷூல ஒட்டுது என்று கூறினாள். நாராயணன் சிரித்தபடியே, பரவாயில்லையம்மா, நீ பெரிய அதிகாரியானா இந்த கிராமமே மாறிடும் என்று கூறினார். செல்வி மனசுல ஒரே எண்ணம், பணம் இருந்தா போதும் என்று. ஒரு நாள் வகுப்பில் ராமசாமி ஆசிரியர் ஒரு கடினமான கணக்கு கேட்டார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. வகுப்பில் முழுக்க அமைதி. அப்போ பூமிகா மெதுவா கையை உயர்த்தி, சார், நான் சொல்லட்டுமா என்று கேட்டாள். சொல்லு பூமிகா என்று கூறினார். பூமிகா தெளிவா பதில் சொன்னாள். உடனே வெரி குட் என்று ராமசாமி ஆசிரியர் கூறினார். அந்த நேரம் செல்வி சிரித்தபடி சொன்னாள், இவளுக்கு படிப்பே வாழ்க்கை, எங்களுக்கு பணமே வாழ்க்கை என்று. வகுப்பில் அமைதி. பூமிகா சொன்னாள், பணம் வாழ்க்கையை வாங்கும், ஆனால் அறிவு வாழ்க்கையை உருவாக்கும். அந்த வார்த்தை செல்வியை காயப்படுத்தின. அந்த நாள் மாலை முத்தையாவுக்கு வேலை இல்லை. வீட்டில் அரிசி குறைவாக இருந்தது. மீனாட்சி கவலையுடன், நாளைக்கு சமைக்க என்ன பண்ணலாம் என்று கேட்டார். பூமிகா தெளிவாக, அம்மா, கவலைப்படாதீங்க, நான் நல்லா படிச்சு உங்களையெல்லாம் நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு செல்வேன் என்றாள். ஒரு பக்கம் உழைப்பும் புத்தியும், மற்றொரு பக்கம் பணமும் அகந்தையும். இந்த 2 விதைகளில் எது மரமாக வளரும் பார்க்கலாமா? வாங்க. ஒரு நாள் காலை அரசு பள்ளியில் அசெம்பிளி மைதானம் நிறைந்திருந்தது. அனைத்து மாணவர்களும் வரிசையாக நின்றார்கள். ராமசாமி ஆசிரியர் மைக்கை பிடித்து, குழந்தைகளே, இந்த வருஷம் மாவட்ட அளவில் இளம் அறிவாளி போட்டி நடக்குது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முழு படிப்பு உதவி கிடைக்கும். மாவட்ட கலெக்டரிடம் பாராட்டுகள் கிடைக்கும். செய்தியாளர்களின் புகைப்படங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த அறிவிப்பை கேட்டதும் மாணவர்களோடு கண்கள் ஒளிந்தது. ஆனா பூமிகாவின் கண்ணில் ஒளியோடு கூட ஒரு தீர்மானமும் இருந்தது. பூமிகா மனசுக்குள், இந்த வாய்ப்பை நான் விடக்கூடாது, என் அம்மா அப்பாவுக்கு நான் ஜெயிக்கணும் என்று நினைத்தார். அதே நேரம் செல்வி தன் தோழி ரேணுகாவிடம் மெதுவாக சொன்னார், இந்த போட்டியெல்லாம் ஏழைகளுக்குத்தான், நமக்கு எதுக்கு? ரேணுகா சற்று யோசிச்சு, ஆனா செல்வி, கலெக்டர் முன்னாடி பேசுற வாய்ப்பு கிடைக்குது என்ற. பணம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு செல்வி நம்பினா. அந்த நாளிலிருந்து பூமிகாவின் வாழ்க்கை மேலும் கடினமானது. காலை 4 மணிக்கு எழுந்து பசுவுக்கு தீனி, தண்ணீர், அம்மாவுக்கு உதவி, இப்படி. பிறகு புத்தகத்தை எடுத்து படிக்கச் சென்றாள். இரவு மண்ணெண்ணெய் விளக்கின் கீழ் பூமிகா படுத்து கொண்டிருந்தாள். மீனாட்சி கவலையுடன், கண்கள் வலிக்குதா என்று கேட்டாள். பூமிகா சிரித்தபடி, அம்மா, இந்த வழி நாளைக்கு சந்தோஷமா மாறும் என்று கூறினாள். உடனே முத்தையா, எனக்கு படிக்க தெரியல, ஆனா உன்னை படிக்க வைக்கிறது தான் என் வாழ்க்கையோட பெருமை என்று கூறினார். இந்த வீட்ல பணம் இல்லை, ஆனா நம்பிக்கை நிறைய இருந்தது. செல்வியின் வீட்டில் வேற மாதிரி சூழல். ஏசி ஓடும், ஹால்ல பெரிய சோஃபா. நாராயணன் செல்வி கிட்ட, போட்டிக்கு படிக்கிறியா என்று கேட்டார். செல்வி அலட்சியமாக, அப்பா, படிக்கணுமா, நல்ல கோச்சிங் வேணும், பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் என்று கூறினாள். நாராயணன் சற்று கடுமையாக, பணம் மட்டும் போதாது, உழைப்பும் வேண்டும்
என்று கூறினார். ஆனா செல்வி அந்த வார்த்தையை காது கொடுக்கல. கிராமத்துல சுப்பையான்னு ஒரு தாத்தா, ஒரு வயதான பெரியவர். பூமிகாவை அவர் அடிக்கடி பார்ப்பார். ஒரு நாள் பூமிகா கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்து வரும் பொழுது சுப்பையா தாத்தா, என்னம்மா எப்பவும் படிப்பே என்று கேட்டார். பூமிகா, ஆமாம் தாத்தா, அதுதான் என்னை முன்ன கொண்டு போகும். சுப்பையா தாத்தா மெதுவாக, நல்லா நினைச்சுக்கோ, உழைப்புக்கு இந்த மண்ணே ஒரு நாள் சாட்சி சொல்லும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் பூமிகாவின் மனசில் பலமாக பதிந்தது. செல்வி ஒரு பெரிய தவறு செய்தாள். அவள் ஒரு தனியார் கோச்சிங் சென்டரை அணுகி ஆசிரியரை ரகசியமாக சந்தித்தாள். போட்டிக்கான கேள்வி முன்னாடியே கிடைக்குமா என்று செல்வி கேட்டாள். அதற்கு ஆசிரியர், இது தவறு அம்மா என்றார். செல்வி உடனே பணத்தை மேசையில் வைத்து, பணம் எல்லாத்தையும் சரி பண்ணும் என்றார். இந்த காட்சியை தற்செயலாக ரேணுகா பார்த்து விட்டாள். அவள் மனசு பயமும் குற்ற உணர்வும் கலந்திருந்தது. போட்டி நடந்த இடம் மாவட்டம் தலைமையகம், பெரிய ஹால். மேடையில் மாவட்ட கலெக்டர் ஆனந்த், குழந்தைகளே, இந்த போட்டி புத்தியையும் நேர்மையும் சோதிக்கும் என்று கூறினார். கேள்விகள் கொடுக்கப்பட்டன. பூமிகா ஒவ்வொரு கேள்வியும் மெதுவாக வாசித்து யோசித்து எழுதினார். செல்வி முன்னாடியே தெரிந்த பதில்களை வேகமாக எழுதினார். ஆனால் ஒரு கேள்வி மாற்றப்பட்டிருந்தது. செல்வி திணறினார். அந்த நேரம் ரேணுகா எழுந்தார். ரேணுகா அழுது கொண்டே, சார், நான் ஒரு உண்மையை சொல்லணும் என்றார். ஹால் முழுக்க அமைதி. செல்வி கேள்வி பேப்பரை முன்னாடியே வாங்கினாள் என்று ரேணுகா கூறினார். நாராயணன் அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்ற ரேணுகா என்று கேட்டார். கலெக்டர், பூமிகா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா என்று கேட்டார். பூமிகா, சார், வெற்றி தோல்வி எனக்கு முக்கியமில்லை, நான் நேர்மையோடு தான் எழுதினேன், அது போதும் என்றார். இந்த வார்த்தைகள் முழு ஹாலையும் உலுக்கியது. மாவட்ட தலைமையக ஹால் முழுக்க அமைதி. யாரும் பேசல, யாரும் நகரல. கலெக்டர் ஆனந்த் சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்தார். அவர் யோசித்தது வெறும் போட்டி முடிவு இல்லை, ஒரு குழந்தையோட எதிர்காலம். கலெக்டர் ஆனந்த் தெளிவான குரலில், இந்த போட்டி புத்தியையும் நேர்மையும் சோதிக்கத்தான். மோசடி செய்தது தவறு, அது எவ்வளவு பெரிய வீட்டிலிருந்து வந்தாலும் தவறே. செல்வி தலையை குனிந்து நின்றாள். கலெக்டர் அப்போது, செல்வி, இந்த போட்டியில் நீ தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாய் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் கத்தி மாதிரி செல்வியின் மனசை கிழித்தது. ஆசிரியர் நாராயணன் மெதுவாக, மன்னிச்சிடுங்க சார் என்று கூறினார். மன்னிப்பு தவறை உணர்ந்த பிறகு மாறும்போதுதான் அர்த்தம் இருக்கும் என்று கலெக்டர் கூறினார். அப்புறம் கலெக்டர் பூமிகாவை பார்த்து, நேர்மையோடும் உழைப்போடும் எழுதிய மாணவி பூமிகா. அந்த நொடி ஹால் முழுக்க கைத்தட்டல். பூமிகா அதிர்ச்சியில் நின்றாள். பூமிகா மெதுவாக, சார், இது உண்மையா என்றாள். கலெக்டர் சிரித்தபடி, ஆமாங்கண்ணு, உழைப்புக்கு எப்பவும் வெற்றி உண்டு என்று கூறினார். செல்வி ஒரு மூலையில் அமைதியாக நின்றாள். அவள் கண்ணீர்கள் நிறைந்திருந்தன. ரேணுகா மெதுவாக, செல்வி, உண்மை சொன்னது சரிதான். அந்த செய்தி கிராமம் முழுக்க பரவியது. முத்தையாவின் வீடு சந்தோஷமாக இருந்தது. முத்தையா சொன்னார், நான் விவசாயி, ஆனால் என் மகள் கலெக்டர் முன்னாடி நிற்கிறேன். அந்த குடிசை வீடு அன்றைக்கு அரண்மனை மாதிரி இருந்தது. அடுத்த நாள் பள்ளியில் சிறிய விழா. ராமசாமி ஆசிரியர், குழந்தைகளே, பூமிகா இந்த பள்ளியோட பெருமை. செல்வி பூமிகாவை பார்த்து, என்னை மன்னிச்சிடு என்று கேட்டாள். பூமிகா சிரித்தபடியே, தவறு உணர்ந்ததுதான் பெரிய வெற்றி என்றாள். அந்த நாள் ஒரு பகை இல்லை, ஒரு நட்பு பிறந்தது. கிராமம் பெருமையாக பேசப்பட்டது. இந்த கிராமத்தில் ஒரு ஏழை பொண்ணு மாவட்டத்தில் முதல் இடம் வாங்கினாள் என்று. நீ பணம் இருந்தா எல்லாம் கிடைக்க, புத்தியும் உழைப்பும் இருந்தா எதுவும் கிடைக்கும். மண்ணில் விதைத்த உழைப்பு ஒரு நாள் வானளவு உயரும், வளரும். நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம்.